உலக சாம்பியன் ஆகும் முன் மறைந்த மேதை யோஹானஸ் ஜூக்கர்டாட். ஒரு காலத்தில் சதுரங்கம் என்பது வெறும் விளையாட்டு இல்லை, அது புத்திசாலித்தனத்தின் போர்க்களம். அந்த போர்க்களத்தில் ஒரு மனிதர் தோன்றினார். அவருடைய நினைவாற்றல் அசாதாரணம். அவருடைய தாக்குதல் பாணி பயமுறுத்தும் அளவு தீவிரம். ஆனால் இன்று அவரைப் பற்றி மிகக் குறைவானவர்களுக்கே தெரியும். அந்த மனிதர் யோஹானஸ் ஹெர்மன் ஜூக்கர்டாட். போலந்து வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் ஜெர்மன் சதுரங்க மாஸ்டர் ஆவார். 1842ஆம் ஆண்டு ஐரோப்பாவின் ஒரு பகுதியில் பிறந்தார். அவருக்கு சிறு வயதிலிருந்தே புத்திசாலித்தனம் அதிகம். ஐரோப்பாவின் ஒரு குளிரான நகரம். ஒரு சிறுவன் புத்தகங்களை விரும்புகிறான், மொழிகளை கற்றுக்கொள்கிறான், மருத்துவம் படிக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயம் இருந்தது. ஒரு செஸ் போர்டு, கருப்பு மற்றும் வெள்ளை சதுரங்கள், சில சிறிய காய்கள். சதுரங்கம். அந்த நாள் முதல் அது ஒரு விளையாட்டு இல்லை, அது அவன் வாழ்க்கை. அந்த காலத்தின் ஒரு சிறந்த சதுரங்க வீரர் அடால்ஃப் ஆண்டர்சன் ஜூக்கர்டாட்டை கவனித்தார். அவருக்கு பயிற்சி அளித்தார். மற்றவர்கள் பாதுகாப்பாக விளையாடினர். ஆனால் ஜூக்கர்டாட், அவர் தாக்கினார். வேகமாக, திடீரென. எதிரி உணர்வதற்குள் ஆட்டம் மாறிவிடும். சிலர் சொன்னார்கள், அவருடன் விளையாடுவது ஒரு புயலை எதிர்கொள்வது போல. 1883 லண்டன். உலகின் சிறந்த வீரர்கள் ஒரே மேடையில். அவர்கள் நினைத்தார்கள், இந்த போட்டியில் யார் வெல்லப் போகிறார்? சில நாட்கள் கழித்து பதில் தெளிவாகிவிட்டது. ஒருவருக்கு பிறகு ஒருவரை தோற்கடித்து ஜூக்கர்டாட் முதலிடம் பிடித்தார். அந்த நாள் உலகம் முழுவதும் ஒரு பெயர் பேசப்பட்டது, ஜூக்கர்டாட். 1886 வரலாற்றில் முதல் உலக சாம்பியன்ஷிப். எதிரே வில்ஹெல்ம் ஸ்டைனிட்ஸ். போட்டி தொடங்கியது. முதல் ஆட்டங்கள். ஜூக்கர்டாட் முன்னிலையில். அவரது ரசிகர்கள் உற்சாகத்தில். இவர் உலக சாம்பியனாகப் போகிறார். ஆனால் நீண்ட பயணம், உடல் சோர்வு, உடல்நலக் குறைவு, மெல்ல மெல்ல நிலை மாறியது. இறுதியில் ஸ்டைனிட்ஸ் வெற்றி பெற்றார். ஒரு பட்டம், ஒரு கனவு ஜூக்கர்டாட்டை தவிர்த்து சென்றது. ஜூக்கர்டாட் பற்றி ஒரு விஷயம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அவர் கண்ணை கட்டிக்கொண்டு ஒரே நேரத்தில் பல சதுரங்க போர்டுகளில் விளையாடினார். அது வெறும் திறமை இல்லை, அது ஒரு அசாதாரண மனம். 1888 வெறும் 45 வயதில் ஜூக்கர்டாட் மறைந்தார். ஒரு மேதை, ஒரு போராளி, ஒரு கலைஞர். அவருடைய வாழ்க்கை குறுகியது. ஆனால் அவர் விளையாடிய ஆட்டங்கள் இன்றும் வாழ்கின்றன. சிலர் வெற்றியால் நினைவில் நிற்கிறார்கள், சிலர் அவர்களின் தாக்கத்தால். ஜூக்கர்டாட் இரண்டாவது வகையை சேர்ந்தவர். இவருடைய கதையை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை எழுதவும். மேலும் இப்படிப்பட்ட உண்மையான வரலாற்று கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.